இந்த நஞ்சை புஞ்சை அப்படிங்கிற லேண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 லேண்ட்ஸுக்குரிய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? அந்த லேண்ட்ஸ்னா என்ன மேம்? நஞ்சை நிலம்ன்றது நீர் பாசனம் உள்ள நிலம். அதில் அந்த நிலத்தில் உள்ளே கிணறு இல்லை ஆற்று பாசனம் அந்த மாதிரி இருக்கும். அது வருஷத்துக்கு 3 போகம் அதில் விவசாயம் பண்ணுவாங்க. ஓகே. அதே புஞ்சை நிலம் வந்து மழையை எதிர்பார்த்து விவசாயம் செய்கிற லேண்டு. அதில் கிணறோ இல்லை ஆற்று பாசனம் எதுவுமே இருக்காது. இதுதான் டிஃப்ரென்ஸ் நஞ்சைக்கும் புஞ்சைக்கும். புஞ்சையில் 1 போகம் தான் விவசாயம் பண்ணுவாங்க. ஓகே. ஆக்சுவலி மேம் எங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி இப்போ நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் லேண்டை பற்றி பேசணும். அதாவது நத்தம், நத்தம் புறம்போக்கு, நஞ்சை, புஞ்சை. இந்த 4 லேண்ட்ஸுக்குரிய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மக்களுக்கு தெரிகிற மாதிரி எடுத்து சொல்லிடுங்க மேம். நஞ்சை லேண்ட் புஞ்சை லேண்டுக்கு பட்டா இருக்கும். ஓகே. ஜென்ரலாக பட்டா இருக்கும். ஒருத்தர் ஓனர் யாருன்றது தெரியும். அதுக்கு சேல் டீட் இருக்கும், பட்டாவும் இருக்கும். ஆனால் இது நஞ்சை புஞ்சை 2த்துக்கும் அப்படி இருக்கும். கிராம நத்தம் பொறுத்த வரைக்கும் பட்டா இருக்காது. லாங் பொசிஷனில் இருக்கவங்களுக்கு பட்டா அப்ளை பண்ணி வாங்கணும். ஓகே. கவர்மெண்ட்டாக கொடுக்காது. அவங்க தொடர்ச்சியாக ஒரு ரொம்ப வருஷம் அதிலேயே குடியிருந்து வராங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி பட்டா வாங்கலாம். ஓகே. தேங்க்யூ மேம்.